ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம ரவா வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி வீட்டில் தயார் பண்ணலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கு பிறகு ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாங்க. நீங்கள் ரவை ஏதோ ஒரு மெஷரிங் கப்லேயோ அல்லது ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற டம்ளர் கப்பு எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். அப்போ தான் நீங்கள் சர்க்கரை சேர்க்கறதுக்கும் தண்ணி சேர்க்கறதுக்கும் உங்களுக்கு அளவு தெரியும். நெய்யில் எல்லா பக்கம் படுறது போல் இந்த ரவையை நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கலாங்க. ரவை வறுக்கும்போது அடுப்பு குறைவான தீயிலையே இருக்கட்டுங்க. நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் சரி லைட்டாக இது போல் வறுத்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ரவை வறுத்ததுக்கப்புறமா ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போது மறுபடியும் ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாங்க. நீங்கள் வெள்ளை சர்க்கரை எடுக்காமல் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ கருப்பட்டியோ எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகராக இருக்கங்காட்டி நான் இன்றைக்கி கேரமல் செஞ்சு அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் செய்கிறேங்க. இதுவே நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ரவையில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரமல் செய்கிறதுக்காக நம்ம சர்க்கரை மட்டும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. அடுப்பை கொஞ்சம் குறைவான தீயிலையே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தால் நம்மளுக்கு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜு எப்படி மெல்ட் ஆகி வந்திருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். நீங்கள் சர்க்கரையை ரொம்ப நேரம் காய்ச்சிடக்கூடாது, கெட்டியாக வந்துடுங்க. ஓரளவு சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதும். இது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜு. நம்மளுக்கு இப்படி சர்க்கரை நல்லா கரைச்சிட்டு வந்துடும். இது வரைக்கும் கொதிச்சா போதுங்க. இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். அப்போ இந்த சர்க்கரை நல்லா கசப்பு தன்மையாக ஆயிரும். இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ நம்ம கரைஞ்ச சர்க்கரையிலேயே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நெஞ்ச கட்டிகளெல்லாம் கரையிறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அந்த சர்க்கரை கரைகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தோம்ல அதெல்லாம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்ச ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு ரவை சேருங்க, இல்லைன்னா கட்டி ஆயிடுற மாதிரி ஆயிரும். ரவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் சேராத மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் அப்படின்ட்டு மாற்றி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதி வெந்த பிறகு இப்போ நம்ம ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்குறோம்ல, அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம். இந்த அளவு சுண்டி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நாம் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க. ரவையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுலாம். இப்போ இந்த ரவை பால்லையே நல்லா வெந்து வரட்டுங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் கொதி வந்துச்சு அப்படின்னா நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது, நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி தான். நெய் அதிகமாக சேர்க்காமல் வீட்லேயே ஹெல்த்தியாக
உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. கடைகளில் வாங்குறதுக்கு பதிலாக இது போல் வீட்லேயே நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த அளவு நல்லா கெட்டியாக வந்துடுங்க. கெட்டியாக வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இதை நீங்கள் நட்ஸு கொஞ்சமாக தூவி விட்டுட்டு இப்படியே சர்வ் பண்ணுறனாலும் சர்வ் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக பிஸ்தா பாதாம் இது போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை இந்த கப்பில் சேர்த்துக்கலாங்க. இந்த கப்பில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். நீங்கள் கேக் டின் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த மாதிரி கேக் டின்லேயும் சேர்த்துக்கலாம். அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இது போல் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு கேக் சேஃபுக்கு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கேக் மாதிரியும் சர்வ் பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட்டையும் இதில் சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட் எல்லாத்தையும் முழுமையாக இதில் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா சமப்படுத்திக்கலாங்க. ஒரு டம்ளரில் கொஞ்சமாக பின்னாடி நெய் தடவிட்டு ஒரு சமப்படுத்திக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கேக் சேஃபில் வருங்க. இல்லை கேக் சேஃபெல்லாம் வேணாம் நம்ம அப்படியே போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் கிளறினதுக்கப்புறமா கடைசியாக நட்ஸு மட்டும் தூவி விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம். இது சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு எடுத்துருக்கிறேன். இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஆறி வரணுங்க. ஆறி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இது போல் ஒரு தட்டை வச்சுட்டு அந்த கப்பை குப்பரை கமுத்தி லைட்டாக 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேக் சேஃபில் சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஜூஸியாக அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாங்க. இதில் அதிகமாக நம்ம நெய் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியான குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருக்குறேங்க. இதை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை நிறைய ஷேர் பண்ணுங்கள்.